ஓகே 12 நாள் நெக்ஸ்ட் டே என்று சொன்னால் இந்த டே தான் இன்றைக்கும் ஈவினிங் 3 மணிக்கு விஜயனுக்கு அந்த சிஎம் பதவி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல். அந்த டைட்டிலை மட்டும் சிஎம் என்று போட்டு விட்டாங்கடா, வேற லெவல். அது சும்மாவே ஒரு படத்துக்கு தியேட்டர்லாம் படிக்கும் சொல்கிறீங்க. ஒருவேளை அவங்கள நாட்டில் இருந்து வந்து அரசியல் ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொடுக்குற மாதிரி நினைச்சா மேபி நாங்கள் அவரை கைவிட்டிருக்க மாட்டோம். அடுத்த நியூஸ் வருது, விஜய்க்கு சீட்டானா விஜய் சிஎம் ஆகையில தான் தவிக்கப்பட்டிருக்கு. ஜோசப் விஜய் எனும் நான் என்ற ஒரு டைட்டில் கொண்டு வரும். அந்த படத்துக்காக நானும் போயிட்டு நீங்களும் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு 3 மணிக்கு எல்லாரும் தெரிவிக்க விட்டுருக்கு. இன்றைக்கு 3 மணிக்கு பிறகு எங்களுக்கு அது தெரிய வந்தது. ஓகேடா, நாளைக்கு 3 மணிக்கு விஜய் சிஎம் ஆகிடுவார் அந்த ஒரு மெசேஜ் வந்து அதுக்கப்புறம் தான் நியூஸ் எடுத்து பார்க்க. ஓகே இல்லாட்டி கதைக்கு என்ன நிறைய கதைக்கிறாங்க எங்களோட நாட்டை பற்றி. அது நடந்த அநியாயமான கிரமம் எல்லாமே மே மாதம் 18ஆம் தேதி வரப்போகுது. ஏகுல காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா அவன் ஊர் சுத்துற வேண்டை ஒரு ஏதோ ஒரு ரூமுக்குள்ள இருந்து காய்க்கிற மாதிரி யோசிக்காதீங்க. என்ன இந்த வீடியோ எங்கே இருந்து எடுக்கணும் எங்களை விட்டு. அடுத்து முக்கியமான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா சரியா 11:50. இன்னும் 10 நிமிஷத்துல நெக்ஸ்ட் டே என்னன்னு தெரியா எல்லாருக்கும் சொல்றேன்னு கேளு. 5ஆம் மாதம் 10ஆம் தேதி. இப்போ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எல்லாரும் இந்த இந்தியா எலெக்ஷன், நாங்கள் ஸ்ரீலங்காவில் வரைக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்ததால அந்த நியூஸ் நான்லாம் நியூஸ் பார்க்கவே மாட்டேன். என்ன போல நிறைய பேர் இருந்தவங்க நியூஸ் பார்க்காதவங்க நிறைய பேர் இருந்தவங்க, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்த நியூஸ் தான் இது. 5ஆம் மாதம் 4ஆம் தேதி எலெக்ஷன் நடந்தது. அதில் ரிசல்ட்ஸ் வந்து என்ன பீஸு வந்து உங்களுக்கு தெரியும் தானே. அதில் ஒருத்தர் நானும் உட்பட்டவன் தான். என்னடா ஒவ்வொரு நாளும் இந்த நியூஸை பார்க்குற போகிற கடைசியாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 5ஆம் மாதம் சொல்கிறேன் நீங்கள் சாரி 5ஆம் மாதம் 10ஆம் தேதி நாளைய நாள். அதாச்சும் இன்றைக்கு நைட் வீடியோ எடுக்கு நாளைக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இன்றைக்கி நாளை நாள் வரதுக்கு. அந்த 5ஆம் மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் விஜயண்ணா சிஎம் ஆகிறாரு. ஸோ அதுக்காக நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் உட்பட. அங்கே சிஎம் ஆகிறவர்களுக்கும் இங்கே ஸ்ரீலங்காவில் நடக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தம் எதுவும் இல்லை தான். பட் அது சொல்லல அப்படி என்ன ஃபீலிங்னு யாருக்குமே சொல்லல. மற்றவங்க நம்ம எனக்கு கிரிஞ்செல்லாம் பண்ணலை. பட் உண்மைக்கு சொல்கிறேன்டா என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருந்து நாங்கள் இந்தியாவில் நியூஸ் பார்த்த மாதிரி இந்த லைஃப்பில் ஒரு நாள் கூட எப்படி ஒரு நியூஸ் நான் பார்த்ததே. சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்கிறேன்னு தெரியலையே. இப்போ காலையில் பார்ப்ப நியூஸ் என்னடா டைம்னு பார்த்தா, ஓகே விஜயனாக்கு அந்த 118 சீட் கிடைச்சிட்டு 2 வரும். அதுக்கப்புறம் பார்த்தா 2 போயிட்டு 2 வரும். திரும்ப 2 வந்து 2 போயிட்டு. ஐயோ இது ரொட்டைனில் கொஞ்ச நாள் இருக்கே பெரிய பிரச்சனையா போயிட்டு எங்களுக்குலாம் என்னடா நடக்க போகுது, இந்த நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமா எதுவுமே தெரியல. அப்படி ஒரு நிலைமையிலாம் இருந்துட்டாங்க. பட் இப்போ கடைசியாக ஏதோ சொல்லிட்டாங்கப்பா, ஓரளவுக்கு புண்ணிய பகவான் ஏதோ ஒன்று நடத்திட்டாங்க போல. நாளைய நாள் அங்கே சிஎம் ஆகிறாருன்னு. பட் நாம எல்லாருமே நல்ல நம்ம கஷ்டப்படல, அங்கே நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. இது எனக்கு என்ன இதையே நான் வீடியோ எடுக்க நினைக்க இல்லைங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இது நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கும் இப்படி யூடியூப் செய்கிறோம் அப்படி நான் என்ன பெருசாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் வளர இல்லை, இன்னும் வளர்ந்து வரலை. பட் ஓரளவுக்கு இப்போ செஞ்சுட்டு போய் கொண்டிருக்கேன். இந்த வீடியோ நான் நாளைக்கு எடுத்து பொறுமையாக போடலாம். ஏன் போட ரீசன் என்று பார்த்தீங்கன்னா, எனக்கு நாளைக்கு சத்தியமாக டைம் கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் வேலைக்கு போயிடுவேன். இப்போ இந்த ஓடுற ரெயினில் ஒருத்தன் குதிச்சு ஓடுவான் தெரியுமா, அப்படி தான் நான் இந்த வீடியோ எடுக்கேன். ஏன்டா நான் இன்னும் 7 நிமிஷத்தில் அடுத்த நாள் வந்துடும். அந்த அடுத்த நாளுக்கு அதாவது நாளைய ஒரு நாளுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க, நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய தொல்லையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் எங்கேயோ இருந்து கைக்கிறவனுக்கு இருக்கேன்ல. பட் எனக்கு நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் இல்லை, வரப்போகிற சான்ஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஃப்யூச்சரில் பார்க்க வேண்டியது. அண்ட் அடுத்தது எதிர்பார்க்கல என்னடா ஒன்றே எனக்கு நான் இது வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனநாயகம் படம். அந்த ஜனநாயகம் படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தவங்க. எனக்கு நாங்களும் விட்டுருந்தா ஜனவரி 9ஆம் தேதி பார்த்துட்டு அந்த படத்தை இன்னும் ஒரு 5 மாசமாக போயிட்டு 5 மாசமாக போயிட்டா பார்த்துட்டு அந்த கதையை முடிச்சிருக்கும். அந்த படத்தை ஸ்டாப் பண்ணி, அந்த படத்தை லீக் பண்ணி, அந்த படத்தை ஸ்டாப் பண்ணி கடைசியில் அந்த படத்தில் இப்போ டைட்டில் வரப்போகுது தளபதி என்று வராது, சிஎம் என்று வரப்போகுது. அதுக்கு நினைக்க ஐயோ எங்களுக்கெல்லாம் குழுக்குடான்றீங்க. அந்த படத்தை அக்டராக இருக்கும் போது விட்டுருந்தா கூட அக்டர் விஜய் என்று வந்தது போயிருக்கும். பட் சிஎம் ஆனது அப்புறம் விட்டீங்களா, டைட்டில் என்னடா போட போறீங்கன்னா எங்களுக்கு ஆர்வமாக இருக்கு. ஸோ நான் இப்போலாம் இல்லை, கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து விஜய் ஒரு மனுஷன் இருக்கான்னு தெரிஞ்ச நாள்ல அன்று இருந்து இன்று வரைக்கும் ஆல்வேஸ் தளபதி தான். அப்படி ஒரு இதெல்லாம் வந்து போயிருக்கு. நிறைய பேர் அவை இவன் மாறி போயிருக்காங்க. நாங்கள் அப்படி மாறவே இல்லை, போறவனும் இல்லை. அரசியல் வந்து அந்த அன்எக்ஸ்பெக்ட் எங்களுக்கு. அரசியலில் இந்த இந்த பெஸ்ட் எலெக்ஷன்ல இந்த அவ்வளவு
பிரச்சனை ரொம்ப பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதில் நம்ம ஒரு லைஃப்பை எப்படி முன்னேறி போடுறதுக்கு எக்ஸாம்பிளாக நமக்கு விஜய் நடிப்பார் நினைக்கிறேன். ஆல்வேஸ் நம்மளோட ஹீரோ அவர் தான். அவர் இருப்பார். நம்ம அவங்க எல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகி போகிறத விட நமக்கு அவரை பார்த்து போகிறது யோசிச்சு பாருங்க எவ்வளோக்கு நன்றி. ஏண்டா இந்த சிஎம்ன்ற எல்லாருக்கும் இப்போ தெரிய வந்திருந்து இந்த எலெக்ஷன் நடந்த பிறகு எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனை செய்ய வந்துருக்கீங்க. ஆல்ரெடி பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பார் நிறைய. பட் நமக்கு தெரியாது எல்லாம் இருக்குது தானே. பட் இந்த பிரச்சனை இல்லாததுக்குமே தெரிய வந்த பிரச்சனை, எல்லாருமே பார்த்த பிரச்சனை, எல்லாருமே அவர சைட் இருந்து நம்மளும் அவரை போல பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் ஸ்ரீலங்கா தான். நான் ஒன்றிலையுமே இந்த மூக்கோட நுழைக்கலை. பட் இங்கே இருந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோ அது பார்த்து ஒரு கடைசியா இன்னும் 5 நிமிஷத்தால நெக்ஸ்ட் டே வரப்போகுது. அந்த நெக்ஸ்ட் டேக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது. உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம், தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. சம்மந்தம் இருக்குதான், பட் இந்த அரசியலில் சம்மந்தம் இல்லைனே. அது ஏன்டா நாங்கள் அதை எடுத்து பேசுகிறோம், ஏன்டா நாங்கள் அதை எடுத்து கைக்கோம், என்னத்துக்காக நாங்கள் அதை பேசுகிறோம், எங்களுக்கு எதுவுமே தெரியல. எங்களுக்கு ஒன்றோட தான் தெரியும், ஆல்வேஸ் தளபதி தளபதி தளபதி. ஐயோ அப்படி போனது நாங்கள் இப்போ என்னடாக பார்த்தீங்கன்னா சைக்கோ டீம் ஆகிற ஒரு ஃபீல் ஆகி அப்படிலாம் ஆகலைங்க, கண்ட்ரோலாக இருக்கும். பட் ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் ஜஃப்னாவிலலாம் பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைலாம் செஞ்சுருக்காங்க தளபதிக்காக. நீங்களும் தான், நீங்கள் என்ன இந்த வீடியோ உங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறவங்க நீங்களாம் வேறு லெவல். நாங்களும் பார்ப்போம், போக ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தோம்னா கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது, பார்க்கணும். அவ்வளோதாங்க. உண்மையை சொல்ல போனோம்னா இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம் காய்க்க போகிறேன், எவ்வளோ நிமிஷம் எடுக்க போகிறேன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கட் பண்ணுறேன் பாருங்க வேணுமெண்டா. நாளைக்கு 3 மணிக்கு 3 இல்லாட்டி 3:30 நினைக்கிறேன் ஈவினிங் என்னையோ ஒரு மைதானத்தில் அந்த நிகழ்வு நடத்தி விஜயனை சிஎம் ஆக போகிறார். ஜோசப் என்னும் விஜய்னா ஒரு அந்த பள்ளி அடிக்குது எங்கள் வீட்டில், அப்படி ஒரு டைட்டிலில் வந்து வேறு லெவலாக போகுது தமிழ்நாடு. ஸோ எல்லாரும் நல்லா இருக்குங்க. அந்த நாளே ஒரு நாளை எல்லாரும் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள்லாம் எப்படி சொல்கிறேன்னு எங்களுக்கு தெரியல. யோசிச்சு 1-2 இந்த டைமை பாருங்க, நான் போய்க்கு சொல்கிறேன். 11:57 நைட் டைம். இந்த 3 நிமிஷத்துல அங்கே ஒரு போயிடும். இந்த டைம்ல எடுத்து கதைக்கணும் யோசிச்சு பாருங்க. நான் அதை பற்றி எவ்வளோக்கு யோசிச்சு இருந்திருப்பேன். நாங்களாம் அடிக்ட் ஆகலை, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்னா தளபதியாக இருந்தவர் நம்ம அவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்த நம்ம இப்போ நம்ம ஆள் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காரு. அது பெஸ்ட்டு படியிலே அந்தளவுக்கு போய்த்தாரு. ஆனால் போனவர் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காருன்னு எல்லாமே இது நமக்கு தெரியும். தெரியாத பிரச்சனை நிறைய இருந்திருக்கு, தெரியாமல் நிறைய பிரச்சனை மறைக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்து எது நடந்துன்னா மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் வந்து இந்த பெஸ்ட் டைம் எல்லாருமே தெரிய வந்த பிரச்சனை தான் இருக்கும். நீங்கள் எல்லாரும் ஜோதிச்சு சொல்லுங்க, அந்த லைஃப்பில் அவர் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போய் கொண்டிருக்காரு. நமக்கு அது ஒரு மோட்டிவேட் மாதிரி, அதை நினச்சி பெருமைப்பட்டு ஸோ எல்லாருமே அவரை போல போகையெல்லாம். பட் அவர் வேறு லெவல். நம்மளும் எப்படி சொல்கிறேன்டா, டவுன் ஆகாதீங்க, உங்களால் முடியும் எல்லாரும். இதே சொல்கிறேன்டா, எனக்கு அது எப்படி பார்த்தீங்கன்னா விளங்குதா உங்களுக்கு. நாங்கள் ஸ்ரீலங்கா சரியா, விஜயனோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஸ்ரீலங்கா நிறைய இடத்த இருக்காங்க. எங்களுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கேருந்து நாங்கள் வெறும் ரீல்ஸு வீடியோ மட்டும் தான் பார்க்கலாம், வேறு எதுவுமே எங்களால் செய்யலாம். எங்களுக்கு அங்கே நடக்கிற பிரச்சனை இல்லை, அங்கே என்ன நடக்குன்னு தெரிய அளவுக்கு ஒரு மனுஷன் வளர்ந்துக்காருன்னா அப்படி யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் அந்த அவர் சொன்னதுன்னு விஜயனை சொன்னது நிறைய சொல்லியிருக்காருங்க. எதுவுமே இந்த டைம் மைண்டில் வருது இல்லை. ஆமாம், 12 மணி ஆயிட்டு நிறைய சொல்லியிருக்காரு. இந்த டைம் எதுவுமே மைண்டில் வருது இல்லை. எல்லாருமே நாளைக்கு ஒரு நாள், அந்த ஒரு நாளுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒன்று எனக்கு எல்லாத்தையும் இவ்வளவு அந்த ஒரு ஃபன்னாக ஒரு இதாக இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜயனோட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது படமாகவே போயிருக்கீண்டா. இப்போ அரசியலாக வந்து அரசியலில் இப்போ அந்த படத்தில் இப்போ எனக்கு அந்த கடவுளே அந்த டைட்டிலை மட்டும் சிஎம் போட்டு விட்டாங்கடா, வேற லெவல். அந்த சும்மாவே ஒரு படத்துக்கு தியேட்டர்லாம் படிக்கும். இதெல்லாம் சொல்ல வேணும், பறக்க போகுது. ஏன்னா அவ்வளோ ஆதங்கம். உண்மையை சொல்ல போனோம்னா இதெல்லாம் ஒரு ஆதங்கம். ஏண்டா நம்ம எவ்வளோக்கு விஜய் ஃபேன்ஸாக இருக்கமோ அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வேறு இடத்துல. அப்போ எனக்கு இருக்கிற ஆதங்கமாக தான் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போறீங்க என்ன எப்படின்னு தெரியல. நான் பார்க்குற எல்லாருக்குமே இருக்கும். ஏண்டா நான் சின்ன வீடியோ பார்க்குறேன். நான் இந்தியாவில் இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து நான் நிறைய வீடியோ பார்க்குறேன். குட்டீஸ் எல்லாம் சின்ன பிள்ளைகள், சின்ன பெரியாக்கள்லாம்
சின்ன சின்ன ஆக்கள் அந்த பொடி ஓரளவு பொடி நாக்கள் அவ்வளவு கஷ்டம் அதான் சொல்கிறாங்க வழியா இன்னும் வீட்டில் பெரியவங்கள்ட்ட சொல்கிறாங்க அரசியல் இந்த போட் போடுங்க டிவி கேவி அப்படி நான் நிறைய வீடியோ கொஞ்ச நாள் அப்பா ஃபேஸ்புக்கு திறந்தாலே அதான் வந்து கொண்டே இருக்கு யூடியூப் திறந்தாலும் அதான் வந்து கொண்டே டிக்டாக் திறந்தாலும் அதான் சோசியல் மீடியா திறந்தாலே அது மட்டும்தான் எனக்கு என் ஃபோனுக்கு வந்து தெரியுது வேற யாருக்கு என்னென்ன போகுது தெரியும் பட் எனக்கு அது மட்டும்தான் வந்து ஸ்கிப் பண்ண 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 ஃபுல்லாக அதை மட்டும்தான் தெரியும் ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் மாதிரி அந்த ஆர்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நட வரப்போது இந்த வீடியோ நான் நாளைக்கு பொறுமையாக எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்கலாம் பட் இந்த வீடியோ நான் எப்படி இன்றைக்கு எடிட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு எப்படியும் போடுவேன் எல்லாரையும் போய் நான் உங்களை அந்த நாளைய நிகழ்வில் நேரில் நிற்க மாட்டேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அந்த நாளை மிஸ் பண்ணேன் இல்லை அங்கே நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கும் அங்கே தமிழ்நாட்டில் நடக்க போகுது ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சேஃப்டியாக வந்து நான் சொல்கிற அளவுக்கு நான் இல்லைங்க பட் சொல்கிறேன் ஏன்னா அந்த கரூரில் நடந்த நிகழ்வுகளுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி நிறைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் பார்த்து அறிஞ்சு கொண்டிருக்கோம் அதை விட பிரச்சனைங்களை இதில் போய் கொண்டிருக்கி பிரச்சனை இல்லை ஓகே எல்லாருக்கும் பாய் நான் எதுவும் கதைக்கல ஓவரா நல்லா எனக்கு ஒன்றே ஆதங்கம் அதை சொல்லுங்க அந்த நான் இது எந்த ஒரு நிறைய இதெல்லாம் நடந்துருக்கு நான் எதுக்குமே ஒன்று குரல் கொடுத்து கேட்கல நான் ட்ராவல் ப்ளாக் செய்கிறேன்னா என்டர்டைன்மெண்ட் செய்கிறேன்னா அடுத்தது இந்த பிசி செட் ஒன்று வாங்கிருக்கேன் இதை நான் ஒரு நாள் கூட யாருக்குமே எடுத்து ஒரு வீடியோவில் கூட எடுத்து போடலை அப்படி இருக்கிறேன்னா முதல் முறையாக விஜயனோட படத்தை அவரோட படத்தை நினைஞ்சிருக்காங்கன்னு அந்த ப்ளாக் பண்ணி சென்சார் இதுக்கு அனுப்பி அதை ஸ்டாப் பண்ணாங்க அதற்கு தான் காய்ச்சிருக்கேன் இந்த பெஸ்ட் டைம் நான் உண்டு காய்ச்சினாக்கு தான் நிறைய கதைக்க ஆதங்க இருக்கு பட் எங்களை நாட்டிலேருந்து காய்க்க எங்களுக்கு நீ போட்டுருவாங்கன்ற பயம் இல்லாட்டி கதைக்க என்ன நிறைய கதைக்கலாங்க எங்களோட நாட்டை பற்றி அது நடந்த அநியாயம் அக்கிரமம் எல்லாமே மே மாதம் 18ஆம் தேதி வரப்போகுது அதெல்லாம் கதைக்க போனால் கஷ்டமாக இருக்கும் கதைக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி தான் நாங்களாம் இருக்கோம் ஓகே அது தெரியல அது ஒரு சைட் இருக்கணும் பட் இதை சொல்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக எடுத்துனாண்டா அந்த படத்தை விட்டுருந்தீங்கன்னா அது படமாக போயிருக்கும் ஒரு ஆக்டரோட படம் அந்த மாதிரி போயிருக்கும் அதை ஸ்டாப் பண்ணி அதுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை விட்டு இந்த மனுஷன் அரசியல் எப்பயோ வந்துட்டாரு எலெக்ஷனில் ஒரு வந்து லாஸ்ட்டாக சரி இல்லை அவர் தான் பெஸ்ட்டுன்னு நாங்கள் எல்லாரும் ஸ்டோரியை போட்டு தான் பெஸ்ட் நாளே ஸ்டோரி போட்டு சரி அடுத்த நியூஸ் வருது விஜய்க்கு சீட்டானா தான் விஜய் சிஎம் ஆகையில தான் அதை தவிர்க்கப்பட்டீங்க அதுக்கு அவங்களோட வீட்டை கொண்டு போன சாமான் எல்லாம் பாதுகாப்பு கொண்டு போன சாமான் பாதுகாப்பு இருந்த செக்யூரிட்டி போலீஸ் அவங்க எல்லாருமே அங்கேருந்து வச்சுட்டா எல்லாருமே போயிட்டாங்க அதெல்லாம் பார்க்க என்னடா நடக்குது அங்கே எங்களுக்கு போயிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு கடைசியாக முடிவு தான் இன்றைக்கு 3 மணிக்கு பிறகு எங்களுக்கு அது தெரிய வந்தது ஓகேடா நாளைக்கு 3 மணிக்கு விஜய் சிஎம் ஆயிடுவார் ஒரு மெசேஜ் வந்து அதுக்கப்புறம் நியூஸ் எடுத்து பார்க்க ஓகே எல்லாம் சரியாயிடுது எந்த மாதிரி போயிட்டு ஓகே ஒன்று சொல்கிறேன் நம்மளோட சீமான் நாங்கள் ஒரு மனுஷன் இருக்கார் அந்த மனுஷனை பார்த்து கவனிங்க அவர் அங்கே என்ன செய்கிறாருன்னு தெரியல பட் ஒன்று சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஈழமண்டா என்னென்ன நம்மளை போல எல்லாருக்குமே சொல்லி தந்தவர் தான் அது நல்லதாக கிட்டான்னு தெரியல நமக்கு தமிழுக்கு நடந்த அக்கிரமம் எல்லாமே சொல்லி தந்தவர் தான் அவரையும் பார்த்து கவனிங்க அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன் சீமானை கதைக்கிற அவளுமே ஸ்ரீலங்காவுக்கு உரியது நினைக்காங்க ஒரு டைம் உங்களுக்கும் அது நடக்கக்கூடாது அப்படியே அவர் கதைக்காரு நினைக்கிறேன் நான் விஜயநகர ஆட்சி நான் தப்பாக சொல்ல மாட்டேன் அது இன்னும் ஸ்டார்ட் ஆகிவிட நான் அவரை கடைசின்னு சொல்லலை நாங்கள் ஸ்ரீலங்காவில் வரைக்கும் எங்களோட நாட்டை பற்றி தான் அவர் நிறைய கழிச்சிருக்காரு எங்களோட நாட்டில் நடந்த எல்லாத்தையுமே அவர் கழிச்சிருக்காரு எது எனக்கு கதைக்காருன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கதைக்காம இல்லை அவர் அனைத்துமே கழிச்சிருக்காரு அதனால நாங்கள் சொல்கிறேங்க ஒருவேளை அவர் எங்களோட நாட்டில் இருந்து இந்த அரசியல் ஸ்டார்ட் பண்ணி இப்படி உலகம் வந்திருந்தோம்னா மேபி நாங்கள் அவரை கைவிட்டிருக்க மாட்டோம் நீங்கள் கைவிட்டீங்கிற இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது உங்களோட நாடு உங்களோட இது அதையும் நான் கைக்க வந்தேன் எனக்கு அந்த ஒரு ஒன் மேன் ஆர்மின்னு வாங்கினேன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயனை அதால் நான் இந்த வீடியோ கைக்க வந்தேன் ஸோ அவ்வளோதாங்க ஓகே 12 நாள் நெக்ஸ்ட் டே என்று சொன்னேன் இந்த டே தான் இன்றைக்கும் ஈவினிங் 3 மணிக்கு விஜயனுக்கு அந்த சிஎம் பதவி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல் அவர் அந்த இதில் டைட்டிலில் போடுவாங்க ஜோசப் விஜய் எனும் நான் என்ற ஒரு டைட்டில் கொண்டு வரும் அந்த படத்துக்காக நானும் மீட்டிங் நீங்களும் மீட் பண்ணுங்கள் நாளைக்கு 3 மணிக்கு எல்லாரும் போய் தெரிவிக்க விட்டுருங்க டாட்டா பாய் பாய் எதுவும் கூட கட்சினா மன்னிச்சிடுங்க இதை விட நான் ட்ராவல் பிளாக்லேயே போய் சேர்ந்துடுறேன் அடுத்தது சொல்லலை நான் எப்படி தான் கைப்பேன் ஓகே பாய்ங்க கவனம் டாட்டா பாய்